ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி பீட்ரூட் சட்னி செய்ய போகிறோம். இந்த பீட்ரூட் சட்னி வந்து வெரைட்டி ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். புளியோதரை, லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம வெங்காயம் தக்காளி இல்லாமல் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அந்த பீட்ரூட்டோட ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பீசஸாக நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. ஒரு பீட்ரூட்டுக்கு நான் வந்து ஒரு 3 குட்டி குட்டி பீசஸ் ஆஃப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுக்கோங்க. வெள்ளைப்பூண்டு, கார்லிக், புளி ஒரு சின்ன சைஸ். பீட்ரூட் வந்து இனிப்பான வெஜிடபிள், ஸோ கொஞ்சம் புளிலாம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. கடுகு, அரை உளுந்து, கட்டி பெருங்காயம் 2 சின்ன சைஸ், உப்பு, குக்கிங் ஆயில், இதெல்லாம் தான் இதுக்கு இப்போ தேவையான பொருட்கள். இப்போ நம்ம கடாயை ப்ளேஸ் பண்ணி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போர் பண்ணிக்கோங்க. ஆயில் ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 கட்டி பெருங்காயத்தை நான் அதில் சேர்க்குறேன். அது நல்லா பொரிஞ்சு வரணும். கட்டி பெருங்காயம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். துவையல் டைஜஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, இதுவும் நல்லா தாளித்து வரட்டும். 1 டேபிள் ஸ்பூன் அரை உளுந்து, இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறட்டும். இந்த ஸ்டேஜில் இப்போ வெள்ளைப்பூடை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 8 to 9 பீசஸ் ஆஃப் வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். வரமிளகா, கறிவேப்பிலையும் சேர்த்துருங்க. தாளித்து விட்டுக்குங்க. புளியையும் சேர்த்துருங்க. கரண்டி போட்டு கிண்டி வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டையும் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். பீட்ரூட் குட்டியாக கட் பண்ணியிருக்கனால சீக்கிரம் வெந்துடும். இந்த துவையல் இட்லி தோசைக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், புளியோதரை அந்த மாதிரி ரைஸுக்கு இது சைடில் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ண போகிற ஸ்டேஜில் தேங்காயையும் சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு கிண்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இந்த பீட்ரூட் சட்னியை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.